வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம உடனே இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நேராக அந்த ஃப்ரேம் பண்ணுற ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுறேன், அதை சீக்கிரம் ஃப்ரேம் போட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கொண்டுட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. அவரும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டு ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஓ, உன்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு நினச்சி நீ ஃப்ரேம் போட போறியா? உனக்கு ரொம்ப பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்குடி அப்படின்ட்டு சந்திரா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ரேம் வந்துடும், அதை அவர்கிட்ட நம்ம காமிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆவலோடையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அந்த ஃப்ரேம் பண்றவரு நேரா அந்த மண்டபத்துக்கு வராரு. அப்ப நம்ம வில்லி டக்குன்னு அவரை நிப்பாட்டி அவர்கிட்ட இதை யாருக்கு கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க இந்த மண்டபத்துல ரேவதி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அவங்களோட சித்தி தான், கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவரை கேட்கிறாரு, மேடம் காசு கொடுக்கல. அப்ப வில்லி சொல்றாங்க, உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க, அவரும் காசை வாங்கிக்கிட்டு அந்த ஃப்ரேமை வில்லிக்கிட்டேயே கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதை பார்த்ததும் நம்ம வில்லி அந்த போட்டோவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்ததை தான் இப்படி ஃப்ரேம் பண்றதுக்காக கொடுத்துருக்கியா? நான் இருக்கும் பொழுது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இப்ப உடனே இந்த போட்டோவுக்கு பதிலா அவனோட கல்யாண போட்டோவை வச்சு அந்த ரேவதி கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நேரா அந்த போட்டோவை எடுத்துட்டு நம்ம வில்லி வச்சிருக்கிற அந்த போட்டோவை அதுல வச்சு அப்படியே ஃப்ரேம் பண்ணி கொண்டு போய் நேரா அந்த ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அதை கையில வாங்கிக்கிட்டு, சித்தி யாரு கொடுத்தது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, வெளியில யாரோ உனக்காக கொரியர் கொண்டு வந்தாங்க, நான் தான் காசு கொடுத்துட்டு வாங்கினேன். சரி, இது என்ன ரேவதி? அப்ப அவங்க சொல்றாங்க, சித்தி இது என் ராஜாவுக்கான சர்ப்ரைஸான போட்டோ. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்படியா, எங்க பிரிச்சு காமி. அப்ப அந்த ரேவதி சொல்றாங்க, இல்ல சித்தி, அவர்கிட்ட பிரிச்சு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நான் அவர்கிட்ட பிரிச்சு காமிக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, ஒரு டைம் நீ செக் பண்ணிக்கோ, அவருக்கு ஆசையா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சோ அதை பிரிச்சு நீ பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினும் சரிங்க சித்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஒருவேளை சித்தி சொன்ன மாதிரி இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன பண்றது, சரி நம்ம பிரிச்சு பாத்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரேமை பிரிக்கிறாங்க. பிரிச்சா உள்ளார தீபா கார்த்தி அவங்களோட அந்த கல்யாண போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். என்ன இது, இந்த போட்டோல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பக்கத்துல ராஜா இருக்காரு, என்ன இது அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வில்லி வராங்க. வில்லி என்னாச்சுமா, ஓ முகமே சரியில்லை, என்ன போட்டோ நல்லா இல்லையா, கூட பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ஹீரோயின் டக்குன்னு போட்டோவை மறைக்கிறாங்க. இல்ல சித்தி நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை கொண்டுகிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக போட்டோவை மறைக்கிறியா? கண்டிப்பா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்காதுரி, என்கிட்ட ஏன் தான் மறைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜராஜன்னு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப அவனோட வண்டமலம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு, இது என்ன, இது என்ன போட்டோ இது அப்படின்ட்டு கண் கலங்குறாங்க. அப்பதான் அவங்க பாட்டிக்கிட்ட விஷயத்த கேட்டா தெரிய வரும் அப்படின்ட்டு ஹீரோயின் மண்டபத்தை விட்டு வெளியில வராங்க. வெளியில நேரா ஆட்டோ பிடிக்கிறாங்க.
ஆட்டோ பிடிச்சிட்டு நேரா பாட்டி பரமேஸ்வரிய பார்க்க போறாங்க. நேரா பாட்டிய போய் பாக்குறாங்க. நேரா பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா இது? உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ இங்க என்ன பண்ணிருக்க? அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன் பாட்டி. என்கிட்ட இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னீங்களா பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, அதுக்கு என்ன தாயி, கேளு தாயி. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா, எந்த விஷயத்தையும் மறைக்கலையே நான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல பாட்டி, நீங்க என்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பாட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவ தீபாவை பத்தி கேக்குறாளோ? ஐயோ, கார்த்தியோட முதல் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா இவ எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியாதே. ஒருவேளை கார்த்தி கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டிக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, பாட்டி நான் கேக்குறேன்னு பதில் சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு எனக்கு தெரியலம்மா. கார்த்தியோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேம்மா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல பாட்டி, உங்க பேரனை காப்பாத்துறதுக்காக இன்னும் நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, பாட்டி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சா பாட்டி? இது கேட்டதும் பாட்டிக்கு பேரதிர்ச்சி. எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன பாட்டி என்கிட்ட கடைசி வரைக்கும் பொய் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இங்க பாருங்க பாட்டி, உண்மையை சொல்லுங்க. இந்த போட்டோல உள்ள பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் பாட்டிக்கு பேரதிர்ச்சி. பாட்டி ஹீரோயினை பார்த்து, இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி அது இப்ப முக்கியம் இல்ல. இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா பொய்யா அத சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிறது ராஜா தானே? இவரு பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாரு பாட்டி? இந்த பொண்ணை நான் பாத்திருக்கேன் பாட்டி, யாருன்னு சொல்லுங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, இவ பேருதாமா தீபா, நம்ம கார்த்தியோட முதல் மனைவி. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு பேரதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்களா? அப்படி இருந்தோம் என்ன எப்படி பாட்டி அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு? முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாரா பாட்டி? என்ன பாட்டி, ரொம்ப நல்லவருன்னு நினைச்சுட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளா அப்படின்னு சொல்ல பாட்டி டக்குன்னு அதிர்ச்சி ஆகி, அம்மாடி வார்த்தையால கொட்டாத, அவன் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது. இங்க பாரு, அந்த பொண்ணு இப்போ உயிரோடவே இல்ல. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு பேரதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்றீங்க, இந்த பொண்ணு உயிரோட இல்லையா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா, இவ பேரு தீபாமா, ரொம்ப அமைதியான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, யாரையும் எந்த அளவுக்கும் எதிர்த்து பேசிட மாட்டான், அவ்வளவு பொறுமையான பொண்ணு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாரையுமே எந்த விதத்திலையும் அவ குறை சொல்லவே மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ஆனா அவளுக்கு கடவுள் ரொம்ப நாள் வந்துட்டு வாழ்றதுக்கு டைம் கொடுக்கலாமா. இது கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, கார்த்தி மேல ஆசைப்பட்ட ஒருத்தி தேவையில்லாம தீபாவை கடத்தி அவளோட வாழ்க்கையவே முடிச்சுட்டாமா. இல்லைன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும் தெரியுமா இந்நேரம். அந்த தீபாவை இறந்ததோட கார்த்தியால தீபாவை மறக்கவே முடியல. அதனாலதான் கொஞ்ச நாள் பாட்டி வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்த இடத்துலதான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆகிருச்சு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி இவரோட முதல் கல்யாணம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆரம்பத்துல அவங்க அம்மாவுக்காக இந்த பொண்ணு கூட சரியா அவன் பேசல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட குணம் பிடிச்சு போய் இந்த பொண்ணை வந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சான். கடைசி நேரத்துலதான் இப்படி ஆகிருச்சு. இப்படி ஆகும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல தெரியுமா. அந்த பொண்ணுக்கு பாட்டு பாடுறதுன்னா உசுறு. அதே பாட்டிலேயே அந்த பொண்ணு உயிரையும் விட்டுட்டான். அதை மறக்க முடியாம தான் இத்தனை நாளும் என் பேரன் திணறிக்கிட்டு இருக்கான். உன்னை வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணோம் தெரியுமா? ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. கடைசியில உன் அம்மாக்காரி சொன்னதுனாலதான் உன் கழுத்திலேயே தாலி கட்டணும். இல்லைன்னா அவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். இப்ப கூட அவன் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவன் கண்டிப்பா அந்த தீபாவையும் மறக்க மாட்டான். இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன் பாட்டி இத்தனை நாளும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, தாயி எப்படிம்மா சொல்லுவேன்? ஒருவேளை அவனுக்கு முதல் கல்யாணம் நடந்திருந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனை நீ ஏத்துக்கவே மாட்ட, அவனை விட்டு விலகதான் பாப்ப. அதனாலதான் நான் சொல்லாம மறைச்சி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்.
அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டோவெல்லாம் உன் கையில கிடைச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி அவரு ரொம்ப நல்லவர் பாட்டி. நான் இன்னைக்குமே அவரை தப்பாவே நினைக்க மாட்டேன். இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவர்தான் முதல் காரணம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி. அவருக்கு முதல் கல்யாணம் நடந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும், அம்மாடி நீ நல்லா இருக்கணுமா, அவன் அம்மாவை இழந்து அவ்வளவு வேதனையோட இருக்கான். நீதாம்மா அவனை பத்திரமா பாத்துக்கணும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த போட்டோவை எனக்கு யாரு அனுப்பியிருப்பா அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அவரை விட்டு பிரியணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இந்த போட்டோவை அனுப்பியிருப்பாங்க. அங்க கண்டிப்பா அவங்க நினைச்சது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி இந்த போட்டோ இனிமே யாரு கைக்கும் போகாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு போட்டோவை பாட்டி கையில கொடுத்துட்டு, சரிங்க பாட்டி நான் என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. அதே நேரத்துல வில்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ எங்கேயோ போயிருக்கா, கண்டிப்பா ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போயிருப்பா. சரி வந்ததோட கண்டிப்பா அவ அம்மா கிட்ட சொல்லி இவனை வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வில்லி. அப்பதான் நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்ததோட வில்லி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, எங்க பிடி போன, உன்னை அக்கா அவ்வளவு நேரமா தேடுனா தெரியுமா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சித்தி பக்கத்துல என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருந்தேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, கையில ஏதோ போட்டோ கொண்டு போனியே, அந்த போட்டோ எங்க, உன் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த போட்டோவை காமிக்கணும்னு சொன்ன. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி அந்த போட்டோ ரொம்ப முக்கியமான போட்டோ இன்னும் இல்ல, அந்த போட்டோவை நான் தூக்கி போட்டுட்டேன், அந்த போட்டோ எனக்கு பிடிக்கவே இல்லை. இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, இவ இப்படி சொல்றா, எப்படியாவது இவ கையில அந்த போட்டோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போட்டோவை கொண்டுட்டு வந்தேன், கடைசியில தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றா அப்படின்னு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன சித்தி ஒரே குழப்பத்தோட நிக்கிறீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி அந்த போட்டோல ஒரு விஷயமும் இல்ல, அந்த போட்டோ இனிமே யாரு கைக்கும் கிடைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல, அதை நான் கொண்டு போய் தூக்கி வீசிட்டேன். இது கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி பண்றா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சோம் இவ என்ன இப்படி அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறா, இதெல்லாம் சரியில்லையே, இப்ப என்ன பண்றது, நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் போயிருச்சு, இந்த மண்டபத்துல அவனை அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னேன், கடைசியில அதுவும் நடக்காம போயிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி பல விஷயத்திலையும் யோசிச்சு ரொம்ப மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க சித்தி, வாங்க துர்காவோட என்கேஜ்மெண்ட்டை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் வில்லியோட ஹஸ்பண்ட் நேரா கால் பண்றாரு. போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க. அப்ப வில்லன் கேக்குறாரு, என்னாச்சு, அந்த போட்டோவை ரேவதி கிட்ட காமிச்சியா. அப்ப வில்லி சொல்றாங்க, அந்த ரேவதி அந்த போட்டோவை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இது கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சோம் அவ எதுவுமே பேசாமையா இருக்கா. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சும் அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவ எப்படி இவ்வளவு சுலபமா ஏத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டு தெரிஞ்சு அமைதியா இருக்கா அப்படின்னா அந்த கார்த்தி யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி இப்ப நம்ம என்னங்க பண்றது, இந்த போட்டோவை அவள்கிட்ட காமிச்சதுக்கு பதிலா என் அக்கா கறி கிட்ட காமிச்சிருந்தா கூட ஏதாவது விடுவு காலம் வந்திருக்கும்னு நினைச்சேன், சே இவகிட்ட போய் காமிச்சிட்டேனே. வில்லன் சொல்றாரு, சரி விடு, அடுத்த பிளான் கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் அமையும், நீ கவலைப்படாத. இது கேட்டதும் வில்லியும், சரிங்க இதே மாதிரி எத்தனை பிளான் பண்றது, இப்ப பார்த்தாலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா பேச. அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நம்மளோட அடுத்த டார்கெட், நான் எப்படியாவது அந்த போட்டியில ஈஸ்வரிய தாண்டி ஜெயிக்கணும், அதுதான் என்னோட அடுத்த டார்கெட், அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.